இவங்க இன்னும் அந்த ஃபேன்ஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. எப்படி வந்து விஜய் அஜித்துக்கும் நடுவில் சண்டை நடக்கும்போது இவங்க ஃபேன்ஸ் வார் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டிவிகே டிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சி கொள்கை எதிரி ஃபாசிசம் பாயாசம்னு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டில் ஹேவன்ட் சீன் எனி விஜய் ஃபேன்ஸ் தட் டிஃபெண்டிங் விஜய் பொலிட்டிக்கலி. அவங்களுடைய மனப்பான்மை வந்து எப்படி இருக்குன்னா, நான் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் என்ன மாதிரியான தப்பு செஞ்சாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு கண்மூடித்தனமாக இருக்கும். விஜய்க்கு வந்து பொண்டாட்டி போனா நான் பொண்டாட்டியாக இருப்பேன்னு வந்து பேசுகிற அளவுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்கிறதும் அவங்க ஃபேன்ஸ் வந்து அவருக்கு முட்டு தரதுமே வந்து ஹீஸ் என்ஜாயிங், லிட்ரலி ஹீஸ் என்ஜாயிங். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து வழிவகுக்காது. நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம விஜய் ரசிகர் மண்டபத்துலலாம் இருக்கும்போது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு மூவி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நாளைக்கு ஒரு சூர்யா அவர்களோட மூவி வருதுன்னா அந்த குரூப்லலாம் என்ன வரும், அடுத்து அவர் எப்படிலாம் அபியூஸ் பண்ணலாம், எப்படி ட்ரோல் பண்ணலாம், எப்படி வந்து அவருக்கு ஆப்போசிட்டான ரைட்டப்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு வரும். அது அந்த ஸ்கிரிப்டே தான் லிட்ரலி அப்ளைஸ் டு ஹியர். இப்போ நம்ம பார்க்குற முக்காவாசி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு சொல்லி வச்ச மாதிரியே ஒரே இது வரும். அந்த ரசிகர் கூட்டத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிற போது அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸோ இவங்களை வந்து இவருக்கு அப்போசிட்டாக ஏதாவது வருதுன்னா அதுக்கு அவதூறு சொல்லணும், அதை வந்து போய் கமெண்ட்ஸில் போய் திட்டி வைக்கணும், அவ்வளோதான்.